இந்த வீடியோவில் மீன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். கொஸ்டினில் அர்த்தமெட்டிக் மீன்னாலும் சரி இல்லை மீன்னாலும் சரி ஆவரேஜ்னாலும் சரி எல்லாம் ஒன்று தான். ஒவ்வொரு டைம் கொஸ்டினில் அதுக்கேற்ற மாதிரி கேட்பாங்க. அர்த்தமெட்டிக் மீன் இல்லைன்னா மீன் அல்லது ஆவரேஜ்னு கேட்பாங்க. சிம்பிளாக மீன்னாலும் ஆவரேஜ்னாலும் எல்லாம் ஒன்று தான். சரிங்களா? இந்த கேள்வியில் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த அர்த்தமெட்டிக் மீன் ஆஃப்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், மீனுடைய ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதலாம். மீனுடைய ஃபார்முலாவை எப்படி சொல்லலாம்னா எக்ஸ் பார்னு சொல்லலாம். மீனுடைய ஃபார்முலா எப்படி சொல்லலாம்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் டிவைடட் பை என். இதுதான் மீனுடைய ஃபார்முலா. இங்கே பாருங்கள், எக்ஸ் பார்னாலே அது மீன். இப்போ என்னென்னா மீன் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா இங்கே கொடுத்துக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். அதுதான் சமேஷன் எக்ஸ். என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 6 + 7 + 10 + 12 அடுத்து பாருங்கள் +13 +4 +8 +12. இந்த சமேஷன் எக்ஸோட மீனிங் என்னென்னு பாருங்கள். கொடுத்துக்கூடிய எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை இந்த என்னோட மீனிங் என்னென்னா எவ்வளோ வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். நம்பர் ஆஃப் வேல்யூஸ் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் 8ஆல் நம்ம டிவைட் பண்ணிடணும். இப்போது மேலே இருக்கக்கூடியது எல்லா வேல்யூ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 6 + 7 + 10 + 12 + 13 + 4 + 8 + 12 இதெல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா 72 வருது. இந்த 72வை 8ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணால் நம்மளுடைய ஆன்சர் என்ன வரும்னா எக்ஸ் பார் ஈக்குவல் டு 9. அதாவது மீனுடைய வேல்யூ 9 வரும். இப்போ இதே மாதிரி இப்போ ஒரு ப்ராப்ளம் தரேன். 1, 2, 4 and 7. இதை இதனுடைய ஆன்சர் என்ன வருங்கிறத, அதாவது மீன் கண்டுபிடிங்க. இதனுடைய ஆன்சர் என்ன வருங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரவணகுமார் மேக்ஸ்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.